Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் இன்றைக்கி 28th எபிசோடில் இருக்கும். ஆக்சுவலாக நேற்றே பார்த்தீங்கன்னா நீங்கள் அமிச்ச எல்லா கமெண்ட்ஸையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். பட் சில விஷயங்கள் பேசுனதுனால டைம் அதிகமாக போயிடுச்சு. பட் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் லாஸ்ட் வீடியோ வரைக்கும் அனுப்பின எல்லா கமெண்ட்ஸையும் முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நம்ம அபிஷேக் கேட்குறாரு. அண்ணா, கார்த்திகை தீபம் சீரியலோட அப்கமிங் ட்ராக். ஆக்சுவலாக அப்கமிங் ட்ராக்கை பற்றி எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியல, தெரிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நினைத்தாலே இணைக்கும் சீரியலோட பூமி அக்கா கோஸ்ட் என்ட்ரி ஈவென்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகிறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டோரியுமே அதை நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆல்சோ நினைத்தேன் அந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட எடுத்து முடிச்சுட்டாங்க. டைம் டைம் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கான நியூஸ் தான் அது. கூடிய சீக்கிரம் அதோட கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போகுது. பாக்கியலட்சுமி 1500 மேலே போகுமான்னு கேட்குறாங்க. போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் டிஆர்பி நீங்கள் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே. ஸோ அலாவுதீனோட நியூ எபிசோட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலாக டோட்டலாகவே அவங்க வந்து 25 எபிசோட்ஸ் சாயந்தரம் 6 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 8 மணிக்கு டெய்லி வேறு டெலிகாஸ்ட் ஆகுதுல. எனக்கு தெரிஞ்சு 12 எபிசோட்ஸ் கிட்ட டெலிகாஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 10 to 12 எபிசோடில் வந்து நியூ எபிசோட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ராமாயணம் சீரியல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல் ஆஃப் சன் டிவி. நேற்று எபிசோடில் ரொம்பவுமே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அவங்களோட சாங்ஸை வந்து அவங்க ஆட் பண்ணுறது தான் அவங்களோட சிறப்பாகவே அதில் தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய அசுரர்களை அழிச்சிட்டாங்க. இன்னும் இந்திரஜித் அழிக்கணும், அதுக்கப்புறமா ராவணன் தான். கூடிய சீக்கிரம் இந்த பேட்டிலும் எனக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் சிவா பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு சிங்கப்பெண்ணை சீரியலில் மேரேஜ் ட்ராக் எப்போ வரும்? கூடிய சீக்கிரம் வரப்போகுது. மல்லி சீரியல் 4+ டிஆர்பி வாங்குமா? 10:30க்கு 4+ வாங்குறது ரொம்பவுமே கஷ்டம் தான். நெக்ஸ்ட் அன்னம் சீரியலோட டிஆர்பி இந்த வீக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வர. லாஸ்ட் வீக் வந்து 8.5 கிட்ட எடுத்துருந்துச்சு. அனாமிகா சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் எடுத்து முடிச்சிருக்காங்க. மல்லி சீரியலில் வித்யா அம்மா திரும்ப வருவாங்களான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக வருவாங்க. நெக்ஸ்ட் எதிர்நீச்சல் சீரியல் ஆதிகுணசேகரன் கேரக்டர் ஏன் வரலன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக இப்போ தான் அவர் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட பிரைம் டைம் சீரியலில் ஃபேவரட் எதுன்னு கேட்குறாரு. என்னோட பிரைம் டைம் ஃபேவரட் சீரியல் ஃபஸ்ட்டு ராமாயணம், செகண்ட் சிவசக்தி திருவிளையாடல். உங்களோட ஃபேவரட் சீரியலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றே அபர்ணாவோட கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கணும்னு நினச்சேன், பட் இன்றைக்கி முடிச்சிடலாம். சிறகடிக்க ஆசை சீரியலில் எப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதைக்கு வரதுக்கான சான்சஸ் கிடையாது. மனசலாம் சீரியல் வந்து 6 o'clock வருமானு கேட்குறாரு. கண்டிப்பாக அது நான் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. ஐஸ்வர்யா ரீஎன்ட்ரி எப்போ வரும்? KD2 சீரியல் இப்போதைக்கு அதை பற்றின எந்த நியூஸும் கிடைக்கல. 2024 எண்டான சீரியல்ஸில் நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுற சீரியல்னால் அது சுந்தரி சீரியல் தான். நாகினி 7 தான் லாஸ்ட் சீசனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, இன்னுமே அது கொண்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. சஞ்சீவ் எதுக்காக லக்ஷ்மி சீரியல்லேருந்து குவிட் ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஷெடியூலுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இவரால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நெக்ஸ்ட் புது வசந்தம் சீரியல் இப்போதைக்கு முடியலைங்க. ஸ்டோரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. எதிர்நீச்சல் சீசன் 2 நடிக்கிறதுனால தனம் சீரியல்லேருந்து ஆதிரா குவிட் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, ஹீரோயினாக அவங்க அதில் நடிக்கிறாங்க. பட் அந்த சீரியல் இப்போதைக்கு வரல தானே, அதுக்கப்புறமா வேணால் அவங்க வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ். நெக்ஸ்ட் பாக்கியலட்சுமி சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் 2025 26 கேட்குறாங்க. 25ல் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலாக காஞ்சரா 4ஓட ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதை பற்றி எனக்கு எதுவும் கன்ஃபார்மாக தெரியல. நெக்ஸ்ட் ஸ்ரீராம் விஜய் டிவியில் நீங்கள் பார்க்குற சீரியல் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக சீரியஸாக சொல்லணும்னா நான் விஜய் டிவியில் எந்த சீரியலுமே பார்க்குறது கிடையாது. இந்த எபிசோடோட ஃபைனல் கமெண்ட்டை சிவா கேட்குறாரு. மல்லி சீரியல் 4+க்கு மேலே 10:30 ஸ்லாட்டில் போகுமான்னு கேட்குறாரு. போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆல்சோ ரஞ்சினி சீரியல் 6+க்கு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் கிடையாது. சிங்கப்பெண்ணை சீரியலில் மேரேஜ் ட்ராக் கூடிய சீக்கிரம் வந்துடும். நாகினி சீசன் 7 இந்த வருஷத்தில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஆடுகளம் சீரியல் இந்த வருஷம் வருமா? February or March அப்படின்னு கேட்குறாங்க. வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஆல்சோ மருமகள் சீரியலோட டைமும் சேஞ்ச் ஆகிறதுக்கும் ஹை சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆடுகளம் சீரியலோட மெயின் ஸ்டோரி என்னன்னு கேட்குறாங்க. சரிகமாவோட வழக்கமான ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே புவர் ஃபேமிலியில் இருப்பாங்க, அதுவும் வில்லேஜில் இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரிச் ஃபேமிலியாக இருப்பார். நம்ம ஹீரோயின் வந்து வேலைக்காக வந்து சிட்டிக்கு போவாங்க. அங்கே போய் அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டோரி இருக்க ஹை சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரோஜா 2 கம்மிங் மண்டேலேருந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து காலைல 11 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும். 9th கமெண்ட் எனக்கு கரெக்டாக புரியலை. எதிர்நீச்சல் சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆன உடனே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் மற்ற கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.